Hey everybody, welcome to Vasu's Vegetarian Kitchen where I believe everyone will star. I hope you all are doing well and are safe wherever you are in the world. இன்னைக்கு லஞ்சுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, இங்கே பாலக் நான் ஒரு 200 கிராம் வந்து பொடி பொடியாக திருத்தி வச்சுருக்கேன், நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் இன்னைக்கு பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அது பைத்தம்பருப்பு மூங் தால். ஸோ இன்னைக்கு பண்ண போகிற மத்தியானத்துக்கு சாம்பார் லஞ்ச் என்னென்னா மூங் தால் பாலக் சாம்பார். ஸோ இப்போ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, நான் ஒரு 4 கரண்டி இந்த கரண்டியால் 4 கரண்டி பைத்தம்பருப்பு போட்டுக்கிறேன், மூங் தால் போட்டுக்கிறேன். அடுத்தது நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு 2 டம்ளர் நான் தண்ணி குத்த போகிறேன், ஜலம் குத்த போகிறேன். நான் இந்த டம்ளரால் 2 டம்ளர் விடுறேன். ரெண்டு டம்ளர் ஜலம் தண்ணி விட்டுட்டேன். அடுத்தது நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே வாஷ் பண்ணி அலம்பிட்டு வடிகட்டி இங்கே வச்சுருக்கேன் நான் கீரை. எவ்வளோ பச்சை ஃப்ரெஷ்ஷாக கீரை இருக்கு பாருங்க, கலரே பார்க்குறதுக்கு பிரமாதமாக இருக்குது. நீங்கள் இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல் வாசூஸ் வெஜிடேரியன் கிச்சன் வேறு பிலீவ் வரும் சார். ஸோ இப்போ நான் அந்த கீரையை அதில் சேர்க்குறேன். இந்த கலரே பிரமாதமாக இருக்குங்க. இது கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, இன்னும் சாம்பாரும் பிரமாதமாக இருக்கும். ஸோ க்ரீன் வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. இதில் கீரையில் நிறையா அயர்ன் இருக்குது. ஸோ இட் இஸ் குட் ஃபார் யுவர் ஹெல்த். அண்ட் கீரையை நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் இதுவாக யூஸ் பண்ணலாம். குழந்தைகளுக்கு நீங்கள் வந்து இதை வந்து டிஃப்ரெண்ட் பாலக் பனீர், ஆலு பனீர், அது மாதிரி நீங்கள் அதை பண்ணி கொடுக்கலாம். பாலக்கில் வடையும் பண்ணலாம், கீரை வடைன்னு பண்ணலாம், பாலக் பக்கோடா கூட பண்ணலாம். ஸோ you can also follow me on my other social media handles for which the links are in the description box below. நான் இங்கே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இன்னும் காரம் தேவைன்னா நீங்கள் இன்னும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். ஸோ நான் இங்கே ஒரு பச்சை மிளகா சேர்த்துட்டேன். அடுத்தது நான் இங்கே ஹோம்மேடு சாம்பார் பொடி, இது நான் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது வாசனையே பிரமாதமாக இருக்குது. நான் இங்கே கலரும் பிரமாதமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இது நான் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதோட ரெசிபியும் நான் வந்து போட்டிருக்கேன், அதையும் நான் அப்லோட் பண்ணுவேன் சீக்கிரமே. ஸோ இது 2வது ஸ்பூன். அடுத்தது என்ன பண்ணுறேன்னா, கொத்தமல்லி வர போட போகிறேன், தனியா பவுடர். இதில் நான் இது ஒரு டீஸ்பூன் நான் போட்டுக்கிறேன். அடுத்தது மஞ்சள் பொடி வந்து 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இது வந்து நல்லா இது அவ்வளோதான் போட்டாச்சு. இது நான் ப்ரெஷர் குக்கரில் ஒரு 4 விசில் விட போகிறேன். அந்த விசில் இது கீரை வந்து ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ப்ரெஷர் குக்கரில். இஃப் யூ ஹேவன்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் yet, do hit that subscribe button, also hit that bell button so that you get notified every time I release a new video. இது நல்லா வந்து குழைய வேகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்போ தான் வந்து எல்லாம் வந்து மிக்ஸ் ஆகி உங்களுக்கு வந்து சாம்பார் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இது நான் ப்ரெஷர் குக்கரில் ஏற்ற போகிறேன் ஒரு 4 விசிலுக்கு. அது ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். சாம்பார் உங்களுக்கு வந்து இதை வந்து இப்போ நான் சாதம் தான் வடிச்சிருக்கேன், அரிசி தான் வடிச்சிருக்கேன். ஸோ சாதம் வந்து ரெடியாக இருக்குது. ஸோ நீங்கள் இதை சாதத்தோடு நீங்கள் கலந்து சாப்பிட்லாம். அட் த சேம் டைம் சப்பாத்தியோட சாப்பிட்லாம். எனக்கு சப்பாத்தியோட எனக்கு ரொம்ப பிடிக்கும். பொங்கலோடையும் நல்லாயிருக்கும். அட் த சேம் டைம் இட்லிக்கும் தொட்டுக்கலாம் நீங்கள். ஸோ இது ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் கீரையை இது குக்கரில் ஏற்றிட்டு ஒரு விசில் போட்டேன். 4 விசில் வந்ததுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நான் இங்கே இப்போ என்ன பண்ணுறேன்னா, சாம்பாருக்கு வந்து நான் இங்கே வந்து தண்ணி எடுத்துட்டுருக்கேன், ஜலம் எடுத்துட்டுருக்கேன் 1 டம்ளர். அதில் நான் என்ன பண்ணுறேன்னா, சின்ன எலுமிச்சம்பழம் சைஸுக்கு, சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு நான் வந்து புளி வந்து
வந்து புளியும் உப்பு புளியும் நினைக்கிறேன் ஊற போடுறேன். இது அந்த நெல்லிக்காய் சைஸ்க்கு நான் இப்போ ஊற போட்டுக்கிறேன். அது நான் 1/2 டீஸ்பூன் என்ன பண்ணிக்கிறேன்னா, கீரை உப்பு தாங்காது, கீரை ஜாஸ்தி உப்பு தாங்காது, நான் பார்த்து போட்டுக்கணும். நான் 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். ஸோ இங்கே இது ஊறட்டும். இது நான் புளி நான் அதை கரைச்சி வச்சுக்கிறேன். குக்கர் சவுண்டு விசில் பண்ணோன்னா நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஸோ நான் இங்கே இப்போ உப்பு புளி நான் அதை வந்து கரைச்சி வச்சுட்டு இருக்கேன். குக்கர் சவுண்ட் வந்து இருக்குது. இன்னும் ஒரு 3 சவுண்டு வரணும். நான் 6 சவுண்டு விட போகிறேன். நான் புளி ஜலத்தில் அது வெந்ததுக்கப்புறம் அது மசிச்சதுக்கப்புறம் நான் விடுவேன். ஸோ அது ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இப்போ அணைச்சிட்டேன். ஒரு 6 விசில் விட்டேன். விசில் வந்து கொஞ்சம் கம்மியாக ஷார்ட்டாக வந்ததுனால ஸோ ப்ரெஷர் விட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து சாதம் பிரமாதமாக, அரிசி பிரமாதமாக அது வந்து குப்பாய் என்னென்னா வந்துருக்கு, நல்லா பாயிலாக இருக்குது. அப்படியே மல்லிப்பூ மாதிரி இருக்கு பாருங்க சாதம். ஸோ இது நான் 1 கப்பு வச்சேன். நீங்கள் 2 பேருக்கும் எனக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிறதுக்கு நான் இங்கே வந்து சாம்பாருக்கு நான் வந்து தாளிச்சுக்கிறேன். அது எப்படின்னு காமிக்கிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கடாய் வந்து இங்கே வந்து காஞ்சிருக்கு. ஸோ நான் இதில் 2 டீஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுக்கிறேன். இது தாளிக்கிறதுக்கு நான் எப்பயுமே நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். நல்லெண்ணெய் ஓப்பன் பண்ணணும். ஸோ அதனால இப்போ நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். இது நான் வந்து இதயமோட மந்த்ரா கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ அதில் சேர்க்கறது என்னென்னா, ஒரு டீஸ்பூன் கடுகு வெடிச்சதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கணும். வெந்தயம் ரொம்பவுமே வந்து உடம்புக்கு நல்லது. ஸோ இதில் நான் இப்போ அடுத்தது என்ன பண்ணுறேன்னா 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஒரு வெத்த மிளகா வந்து திருமாரிக்கிறேன். வெத்த மிளகா ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டூ subscribe to my channel Vasu hit that bell icon so that every time I release a video you get notified of it. You can also follow me on other social media handles. என்னோட கடுகு வெடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் இங்கே நான் மெந்தியம் போட போகிறேன். மெந்தியம் எவ்வளோ போட போகிறேன்னா 1/2 டீஸ்பூன் போட போகிறேன். மெந்தியம் வந்து சுகருக்கு ரொம்ப நல்லது, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். மெந்தியம் வந்து சுகர் வந்து கண்ட்ரோல்டாக வந்து ரொம்ப வைக்கும். மெந்தியம் வந்து என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து கருகி போகாமல் இருக்கிற மாதிரி நீங்கள் சிம் டு மீடியம் ஹீட்டில் வச்சுக்கணும் ஃப்ளேமை. இப்போ நான் ஒரு கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் மெந்தியம் போட்டுக்கிறேன். புளி ஜலத்தை இப்போ நான் சேர்த்து இது பண்ணிடுறேன். டைம் சேவ் பண்ணுறதுக்காக நான் முன்னாடியே இது வந்து கொதிக்க விட்டுறேன். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இந்த பாலக்கு காமிக்கிறேன். பருப்பும் பாலக்கும் வெந்ததை காமிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த புளி ஜலத்தை சேர்த்துட்டேன். ஃபுல்லாக இது கொதிக்கட்டும். புளி வாசனை போகிறதுக்குள்ளேயும் இந்த ப்ரெஷர் குக்கர்லேருந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோன்னு நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுதான்னு பார்ப்போம். ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆகிடுது. ஸோ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். In the meantime, if you haven't subscribed to my channel, do subscribe to my channel Vasu's Vegetarian Kitchen. Support me and my work through Patreon. அதுக்கும் லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வாசனை ரொம்பவுமே பிரமாதமாக இருக்குது. நீங்கள் கீரை சாம்பார் பண்ணுறது உங்களுக்கு என்ன ஆகும்னா, டபுள் அட்வான்டேஜ் என்னன்னா, டபுள் பெனிஃபிட் என்னன்னா, உங்களுக்கு கீரையும் சேர்ந்தது உங்களுக்கு சாம்பாரும் ஆயிடுது. ஸோ இது ரொம்பவுமே பிரமாதமாக இருக்கும்.
அது பார்த்தீங்கன்னா நம்மளோட கீரை எல்லாம் ரொம்ப பிரமாதமாக இது வந்திருக்கு. ஸோ நான் அதுக்கப்புறம் உங்ககிட்ட க்ளோஸாக காமிக்கிறேன். இங்கே பாருங்க, அது அப்படியே நைஸாக வெண்ணையாக எடுத்து கீரை. அதை பாருங்க, அப்படியே விதமாக பைப்பிங் ஹாட்டாக இருக்குது. ரொம்பவுமே ஃப்ரெஷ்ஷான இது வந்து கீரை அப்படியே வாசனை தாங்க முடியல. இங்கே எல்லாம் சாம்பார் பொடி எல்லாம் குழம்பு இது கொத்தமல்லி பொடி போட்டு பிரமாதமாக இருக்குது. மூங் தாலும் ரொம்ப பைத்தம்பருப்பு உங்களுக்கு உடம்புக்கு குளுமை. ஸோ அதை நீங்கள் ஆட் பண்ணால் நல்லது. கீரை ப்ளஸ் கீரை பாலக்கு, எனக்கு பாலக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டான கீரை. ஸோ உங்களுக்கு எந்த கீரை பிடிச்சிருக்கு, ப்ளீஸ் டூ கமெண்ட். ப்ளீஸ் டூ put your please comment, please write in your favorite please write in your favorite palak or keera in the comment section below. So if you like what you're seeing, do hit that like button and also subscribe to my channel Vasu's Vegetarian Kitchen, where I believe everyone is star. I hope you all are doing very well. இது குழந்தைகள் எல்லாரும் விரும்பி சாப்பிட்டா ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது. இது பர்ஃபெக்டாக வந்திருக்கு இப்போ. ஸோ இதுதான் கன்சிஸ்டன்சி. ஸோ இது மொத்தமாக ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த கீரையும் பருப்பு ஆனதை நான் வந்து இந்த புளி ஜலத்தோட சேர்த்துட்டேன். இது வந்து 2 கொதி வந்தால் போகிறோம். அவ்வளோதான், நம்மளோட லஞ்சுக்கு மூங் தால் பாலக் சாம்பார் ரெடி, ஆர் பைத்தம்பருப்பு கீரை பாலக் சாம்பார் ரெடி. இது டேஸ்ட் பிரமாதமாக இருக்குது. இதில் கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொத்தமல்லி தான் சேர்க்கணும். அது நான் ஆனதுக்கப்புறம் போட்டதுக்கப்புறம் காமிக்கிறேன். 2 கொதி வந்தால் போகிறோம். நம்மளோட மூங் தால் பாலக் sambar is ready for lunch. So if you really like this video, please do subscribe to my channel Vasu's Vegetarian Kitchen for more such healthy, delicious and tasty home cooked vegetarian food. If you haven't done so, do it now. Also hit that bell icon so that you get notified every time I upload a new video. And thanks for watching. நான் உங்களுக்கு ஆனதுக்கப்புறம் காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி பிரமாதமாக இருக்குது. பாருங்க, கீரை பைப்பிங் ஹாட். யூ ஷுட் ஆல்வேஸ், நீங்கள் எப்பயுமே வந்து சாப்பாடை வந்து நல்லா சூடாக கொதிக்க தான் வந்து சாப்பிடணும். ஆற வச்சே சாப்பிடக்கூடாது. தேர் இஸ் தி சீக்ரெட் டு ஈட்டிங் குட் ஃபுட் விச் இஸ் ஃப்ரெஷ் அண்ட் ஹாட் ஆஃப் த கேஸ். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இது 2 கொதி வரட்டும். அதுக்கப்புறம் அனுப்பிச்சிடலாம் கேஸை. ஏன்னா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தோம். எல்லாம் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இதை மசிக்கணும்னே அவசியம் படலை. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட மூங் தால் பாலக் சாம்பார் கொதிக்க அப்படியே பிரமாதமாக இருக்குது. நீங்கள் சப்பாத்தியோட சாப்பிடலாம், பொங்கலுக்கு தொட்டுக்கலாம், இட்லிக்கும் தொட்டுக்கலாம். ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அந்த பைத்தம் எப்படி மெசஞ்சு வந்துட்டு பாருங்க. கீரையெல்லாம் அப்படி பார்க்குறது நேச்சுரல் கலர். நான் ஒன்றும் கலர் கரெக்ஷன்லாம் பண்ணல. இல்லை வெட்ட மிளகா பிரபலமாக இருக்குது பார்க்குறதுக்கு. நான் இங்கே சாதத்தோட இன்னைக்கு வந்து மூங் தால் பாலக் சாம்பார் ரெடி, ஆர் பைத்தம்பருப்பு கீரை குழம்பு ரெடி ஃபார் லஞ்ச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.